ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, மே துதிக்கிறமையா, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. நொந்து போன ஒரு பாரத்தோடு இதயத்தோடு ஒருவேளை இருக்கலாம் ஆண்டவரே, நீர் அவர்களை வழி நடத்த வேண்டுமாப்பா. எந்த கவலையானாலும் மாற்ற உங்களால் முடியும்ப்பா. இயேசுவே, நீர் இரக்கம் காட்டுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. எந்த பயத்தினால மக்கள் இருக்காங்களோ அந்த பயம் இப்பொழுது விலகட்டுமாப்பா. மரண பயத்தினால இருக்கிறவங்களுக்கு அந்த மரண பயம் இப்பொழுதே விலகி ஓட வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. இல்லை ஒரு பண கஷ்டத்தினால, இல்லை நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவர்களை நீர் காப்பாற்ற வேண்டுமாப்பா. எவன் செய்து சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையை துளிர் விட வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. கெஞ்சி மண்டாடி ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த கிராஸ் டிவியில் மூலமாக இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த ஊழியத்தையும் இங்கே வேலை செய்கின்ற கண்மணி பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படியே இதை கேட்கின்றவர்களையும் நீர் வழி நடத்த வேண்டும். இதை அறிவிக்கின்ற என்னையும் உங்களை மறைத்து கொண்டு நீர் பேச வேண்டும் ஐயா. ஐயா ஸ்தோத்திரம். மக்களுடைய சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஆத்மாவை சஞ்சலப்படுத்தும் சகல கிரியைகளையும் நீர் அழித்து போடு சுவாமி. ஆத்மாவை சஞ்சலப்படுத்தும் கிரியைகளை சங்கரிப்பீராக. ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும் ஒவ்வொரு மக்களுக்கும், சிறியோர் பெரியோர். ஆண்டவரே, கால் வலியினால அதிகமான ஒரு கஷ்டம், அலர்ஜினால, பலவிதமான வியாதிகளினால யார் கஷ்டப்படுறாங்களோ இப்பொழுது நீ விடுதலை ஆக்குமப்பா. ஆத்ம பாரத்தை கொடுங்கப்பா. ஊழியக்காரங்களை வல்லமையாக எடுத்து நாட்களிலே பயன்படுத்துங்க. ஆதிகால அப்போஸ்தல சபையில் நடந்தது போல வல்லமையான ஆண்டவரே ஊழியக்காரர்கள் நாட்களிலே எழும்ப வேண்டும். எலியாவை போல, எலிசாவை போல, பவுலை போல, பேதுருவை போல அக்கினி மயமாக ஆண்டவரை நிற்கக்கூடிய ஊழியர்களை நீர் எழுப்பும் தகப்பனே. ஊழியர்கள் எழும்ப வேண்டுமப்பா. அக்கினி ஜுவாலையாக இருக்க வேண்டுமப்பா. ஆண்டவரே, பரிசுத்தவான்களாய் நிலை நிறுத்துங்கப்பா. பவுலை போல தங்களுடைய உயிரை கூட பணயம் வைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய வலிமையான தம்முடைய தாசர்களை நீர் எழுப்பும் இந்த நாட்களில் அப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்ன யோவான் ஸ்நானகரை போல தகப்பனே, தம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் இந்த நாளிலே ஊழியர்களாக எழும்பட்டும் ஐயா. எழும்பட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலைகளாக நிறுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. மாம்சமான யாவர் மேலும் இப்பொழுது என்னுடைய ஆவியை ஊற்றி அதை பற்றி எரியட்டும் ஐயா. பற்றி எரியட்டும். அநேக ஆண்டவரே பாவத்தில் சாபத்தில் கிடக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகத்தக்கதாக நம்முடைய ஊழியர்களை நீர் வலிமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஐயா. கெஞ்சுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சபையில் நடக்கின்ற ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்ஸ் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் அப்பா. எல்லாருக்குள்ளும் அக்கினியான அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆலயத்தைய சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிற தம்முடைய நாமத்து நிமித்தம் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்காங்களோ அந்த இடங்களிலே உங்களுடைய செயலாற்றுதல் தம்முடைய ஊழிய கரங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. சத்தியத்தை ஆண்டவரை மக்கள் அறிவிக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. ஸ்தோத்திரம். கஷ்ட நஷ்டம் பட்ட பாடு பறந்து போகட்டும் அப்பா. சஞ்சலங்களை தவிப்புகளும் ஓடி போகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி உடைய ஜனங்களை நீர் கைவிடாதபடிக்கும் நோக்கி பார்த்த அனைவரையும் நீர் ரட்சிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மண்டாடுகின்றேனப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, நீங்கள் பேசுங்க தகப்பனே. மை ஃபாதர் மை ஃபாதர் மை ஃபாதர் மை ஃபாதர். நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. மக்களுடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்களையும் மைண்டில் இருக்கிற கவலைகளையும் போராட்டங்களையும் தீய சக்திகளையும் வில்லிசூனிய செய்வனைகளையும் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினையையும் விபசாரத்தினுடைய காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற தன்மைகளையும் எடுத்து போடுங்கப்பா. வாலிபர்களை எல்லாம் ரட்சித்து கொண்டு வாங்கப்பா. நன்றிப்பா. ஸ்தோத்திரப்பா. செல்லுக்கு அடிமையாக இருக்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்களை நீர் அதிலிருந்து விடுவீங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே செல்லிலே தங்களுடைய நேரங்களை வீணாக போக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் உமக்கு வேதத்தை வாசிக்க ஜெபிக்க பிறருக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக என் தேவன் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். நன்றிப்பா. வாலிப பிள்ளைகள் செல்லுக்கு அடிட்டு கிடக்காங்கப்பா, அடிமையாக இருக்காங்கப்பா. ஆண்டவரே அதிலிருந்து அவர்களை விடுவியப்பா, விடுவியுமப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களால் முடியும்ப்பா. சோதாம் கொபரம் அது எங்கள் நாடு போய்கொண்டு இருக்குதப்பா.
அப்பா அப்படியே ஆண்டவரே வெள்ளத்தினாலும் ஆண்டவரே இந்த 5 பஞ்ச பூதங்களால் எங்களுடைய நாடுகள் அழிந்து போகாதபடிக்கு ஜனங்கள் ஆண்டவரே மரணமடையாதபடிக்கு ராஜா ஆண்டவரே நீர் ஆண்டவரே மக்களை காப்பாற்றுங்க ஐயா, காப்பாற்றுங்க ஐயா, கெஞ்சி வண்டாடுகிற ஐயா. ஐயா, விக்கிரகத்திலும் வேசித்தனத்திலும் பலவிதமான பாவங்களிலும் கொண்டிருக்கின்ற அறியாமையின் ஜனங்களை என் தேவன் தொடுங்க அந்த நாளில். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களால் முடியப்பா, நீர் இரக்கமுள்ளவரப்பா, தொற்றுங்கப்பா ஆண்டவரே. நீர், நிலம், காற்று, நெருப்பு ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே எந்த ஒரு காரியத்தினால இனிமேல் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு துஷ்ட மிருகங்களினால, கல் மழையினால, அக்கினினால, நெருப்புனால ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு மனம் திரும்பும்படி பரிசுத்த ஆவியானவரை நீர் வல்லமையாய் இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. அவங்களை கொண்டு விடுதலை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், நன்றிப்பா, நன்றிப்பா, செய்கிறதுக்காக நன்றிப்பா. எல்லாரும் கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்ணு திறக்கப்படட்டும் ஐயா. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, இப்படி வேதத்தை மகத்துவத்தின் மக்கள் கண்டுகொள்ளட்டும் ஐயா. நோயாளியாளாக கிடக்காங்களப்பா, அவங்களை நீங்கள் தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா. வயது முதிர்ந்தவங்களை காப்பாற்றுங்கப்பா. குடும்பத்தில் சண்டைகள் ஓயிட்டப்பா, ஆசீர்வாதம் சமாதானம் உண்டாகட்டுப்பா. நன்றிப்பா. படிப்பு வேலை எல்லாம் ஆசீர்வதிங்க. குழந்தை பாக்கியம் கொடுங்கப்பா. திருமண காரியங்கள் நடக்கட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழட்டும். ஆசீர்வதிய நன்றி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயலாற்றி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது தலைப்பாக என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன், என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய ஆவியினாலும் இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யாரை யாரை? மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன், என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போ யாரை அறிக்கை பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தை இந்த பூமியில் அறிவிக்கிறவங்க தான். அதாவது தேவனுடைய பிள்ளை தான், நான் இயேசுவனுடைய பிள்ளை தான் என்று யார் அறிவிக்கிறார்களோ அவர்களை மனுஷர் முன்பாக மறுதலிக்காதபடிக்கு அறிக்கை செய்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் அவர் சொல்வார். எப்படி சொல்வார் அப்படின்னா, இது என்னோட பிள்ளை, இது என்னோட பிள்ளை, இது சாத்தானுடைய பிள்ளை கிடையாது, இந்த உலகத்தினுடைய உள்ள பிள்ளை கிடையாது, இது என்னோட பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் அறிக்கை செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் என் இரட்சகர் என்றும் யார் முன்னாலும் சொல்லுகிறவனே நியாய தீர்ப்பிலே உலகத்தார் எல்லாருக்கும் முன்பாக இவள் என் பிள்ளை என்று தேவன் சொல்லுவார். அதே சமயத்தில் மத்தேயு 10வது அதிகாரம் 33வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அப்போ மனிதர்கள் முன்பாக இயேசு என்னுடைய தெய்வம் தான், இயேசு என்னுடைய இரட்சகர் தான், அவர் தான் என்னுடைய கடவுள், நான் வணங்கணும்னு நான் கையெடுத்து ஆராதிக்கணும் கும்பிடணும்னா அது இயேசு தான் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவனை ஆண்டவர் ஒரு நாள் இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்வாராம். ஆனால் மனிதர் முன்பாக இல்லை, நான் ஜெபலாம் பண்ணலை, நான் இயேசுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை, ஒரு காலத்தில் நான் ஏற்றுக்கொண்டேன், இப்போல்லாம் நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை யாரெல்லாம் வேண்டான்னு சொல்லி மறுதலித்து பின்வாங்கி போகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் ஒரு நாள் அந்த நடுத்தீர்வை நாளிலே இது என் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மறுதலிச்சிருவாராமா. இந்த உலகத்தில் அவருக்குன்னு நான் இருக்கேன், நான் மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருக்காரியங்கள் ஆனாலும் என்னனாலும் எனக்கு இயேசு தான் எனக்கு வேண்டும், என் மரண பரியந்தமும் எனக்கு இயேசு வேண்டும் என்று யார் சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நேசிக்காங்களோ அவங்கள தான் அவர் நேசிப்பார். அவரும் அறிக்கை பண்ணுவாராமா, இல்லை எனக்குலாம் வேண்டாம், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன், நான் ரொம்ப கவலையில் இதாகிட்டேன், என்னுடைய கஷ்டம் எனக்கு தாங்க முடியல, அதனால் இப்போ நான் ப்ரேயர்லாம் பண்ணலை, நான் ஆலயத்துக்கெல்லாம் போகலை, நான் ஊழியெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்கன்னா தேவனை ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாக உலகத்தார், அதாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மத்தேயு 10வது அதிகாரம் 33வது வசனம், மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இவன் எனக்கு கிடையாது, இவனை எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுவாராமா.
அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் அப்படிப்பட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது. மனிதர் முன்பாக நாம் அறிக்கை பண்ணப்படக்கூடியவர்களாக இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. நான் நடந்த ஒரு உண்மையான ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே நான் சொல்ல இருக்கின்றேன். 1945ஆம் ஆண்டு ருமேனியா தேசத்தை ருமேனியா அரசாங்கத்தை பொது உடைமை கொள்கையை கைப்பற்றினார். 1945ஆவது ஆண்டு ருமேனியா அரசாங்கத்தை பொது உடைமையாளர்கள் கைப்பற்றினார்கள். அது முதலாம் உலக மகா யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக மகா யுத்தம் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, அந்த பொது உடைமையாளர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிற ஜெபிக்கின்ற ஊழியக்காரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அவர்கள் சிறைப்பிடித்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அந்த உண்மையாக நடந்த சரித்திரமான காரியத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார். அவர் அநேக மக்களை அவர் சந்தித்து வழி நடத்தி இருக்கின்றார். அவருடைய சாட்சியின் வரலாறை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டுங்கிறவர் யூதன். அந்த யூதன் அவர் அந்த நாட்களிலே இந்த பொது உடைமை கொள்கைகளை பற்றி கடவுள் இல்லை என்று எல்லாருக்கும் எங்கே பார்த்தாலும் அதுக்குரிய புத்தகங்கள் தான் இருக்குமா. எந்த ஒரு வாசகசாலை அங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கடவுள் இல்லை என்கிற அந்த புத்தகங்களை அதிகமாக அடுக்கி வைத்திருப்பார்களாம். அதனால் இராணுவத்திலையும் அதே பயிற்சி தான், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் உள்ள அந்த பொது உடைமைக்காரர்கள் அவங்க தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களாமா. அப்படிப்பட்ட நாட்களிலே இந்த யூதனுக்கு கூட நம்ம யூதன் இயேசு நம்முடைய இந்த இனத்தில் தான் வந்தார் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாமல் அந்த பொது உடைமை கொள்கையில் அவரும் அப்படியே இருந்துகிட்டு ஆனாலும் மனசில் இராணுவத்தில் அவர் சேர்ந்து அந்த பொது உடைமை கொள்கைக்கு போனாலும் அவருக்கு சமாதானம் இல்லையாமா. அப்போ அவர் என்ன செய்திருக்காரு, மற்ற எல்லா இதுலேயுமே அவர் போய் பார்த்துருக்காரு, ஆனாலும் சமாதானம் இல்லை. ஒரு நாள் அவர் தன்னை அறியாமலேயே அந்த ருமேனியாவில் எத்தனையோ கிராமங்கள் இருக்குன்னு நான் அந்த புஸ்தகத்தில் படித்தேன். 25 நிறைய கிராமங்கள். அந்த கிராமங்களில் ஒரு நாள் இவர் தலையாக அப்படி நடந்து போகும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே அவர் அறியாமலே அங்கே போயிட்டாராம்மா. அங்கே ஒரு தச்சன், அவர் கொல்லன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கின்றான். அந்த கொல்லன்ட்ட போய் இவர் உட்கார்ந்து பேசுகிறாரு. யாரு? இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டுங்கிறவங்க. அவங்க போய் அந்த யூதன் போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ தேவனாகிய கர்த்தர் தான்ப்பா மெய்யான தெய்வம், நீ அவரை நீ கண்டிப்பாக நீ வணங்கணும், அவர்கிட்ட நீ ஒப்பு கொடுக்கணும்ப்பா, உன்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி உனக்கு சமாதானம் வேணுமா, அப்படின்னா நீ ஏசப்பா வந்தாப்பா நீ தேடணும், அவர் தான்ப்பா கடவுள் சர்வசக்தி உள்ளவர்ப்பா அப்படின்னு சொன்னாராமா. உடனே இவருக்கு அந்த அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே மனசில் ஒரு பெரிய சமாதானம் கடந்து வர ஆரம்பித்த உடனே அவர் என்ன சொன்னார்னு, எங்கள் வீட்டுக்கு நீ வாரியா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்டுங்கிறவங்க அவர் கூட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவர் மனைவி பிள்ளைகளோடு இருந்திருக்காரு. அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இயேசுவை தான் நீங்கள் வணங்கணும், அவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்க, அவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு வேதாகமத்தை பைபிளில் அவர் கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் அதை திறந்து பார்க்கும்போது அதை வாசிக்கும்போது சொல்கிறாரு, அவர் கொடுத்த அந்த பைபிளில் கோடு போடாத இடமே இல்லையாமா. அந்த ஒவ்வொரு பக்கமும் கண்ணீர் வடித்து அந்த பேப்பர் கண்ணீரினால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு புத்தகத்தில் லேசாக தண்ணி பட்டாலும் அந்த பேப்பர் நைஸாக இருக்குதுல்ல, அது படபடன்னு இருக்குங்களா, அதே போல் இந்த அவர் கொடுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய கண்ணீரில் நனைஞ்சு இருந்துச்சாமா. அந்த பைபிள் அப்படியே அதை எடுக்கும்போது அதில் இருந்து ஒரு பெரிய ஒளி வீசிச்சாமா. அந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு எப்படின்னே சொல்ல முடியாதான், அப்படி இருந்துச்சாமா. உடனே இவருக்கு இதை நம்ம வாசிக்கணும், இதன்படி நம்ம நடக்கணும், இதன்படி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஆதங்கம் அவருக்கு வந்துச்சாமா. அப்புறம் அவர் தன்னுடைய வீட்டுக்கு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டு இவரும் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அவங்க நிறைய பேரை சந்திச்சிருக்காங்க. அப்படி சந்திக்கப்பட்டவங்களாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பொது உடைமை கட்சியின் கொள்கை ஒரு பக்கம் கடவுள் இல்லை என்று உபதேசம் சொல்லி கொண்டு இருக்கிற நாட்களிலே தனியாக மக்களை சந்தித்து ரகசியமான இடங்களிலே வைத்து ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டு இருந்திருக்கின்றார். இப்போ இது படமாக வந்துச்சாமா. நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தில் நான் அதை கொண்டு வரணும்னு நினச்சேன், மறந்து வந்துட்டேன். படு வேதனையில் பரம வெற்றி என்றதான தலைப்பின் கீழாக அந்த புத்தகம் கணவன் மனைவி இருக்காங்க. அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த புத்தகத்தில் தான் நான் இவருடைய இந்த சரித்திரத்தை நான் படித்தேன். இந்த புத்தகம் கடந்த நாளில் பாம்பியில் கூட அச்சில் கூட இல்லை அப்படின்னாங்க. இந்த புத்தகத்தை அநேகர் படிக்க முடியவில்லை.
நானும் ஒரு தங்கச்சிக்கு கொடுத்தேன். ஏம்மா இது ரொம்ப நல்லா இருக்கும், உன்னுடைய கஷ்டம்லாம் பெருசே கிடையாது, நீ நிறைய நான் கஷ்டப்படுறேன் துன்பப்படுறேன் அப்படின்னு நீ சொல்கிறேன், ஆனால் இந்த படுவேதனைகள் பரம வெற்றிங்கிற இந்த புக்கை நீ படித்து பாரு, இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தேன். பாருங்கள், அந்த சகோதரி தங்கச்சி வந்து ஒரு பாதி புஸ்தகம் படிக்கிறதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டாங்களாமா. விழுந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மனிதனுடைய கஷ்டம் அந்த ருமேனிய அரசாங்கம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இவங்களை ஜெயிலில் அடைச்சி ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்காங்க. அப்படி போல் அந்த புத்தகத்தை நான் படித்ததைத்தான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அப்படி அவர் வீட்டுக்கு வந்து அநேக மக்களை ரட்சிப்புகளை வழி நடத்தி ரகசியமாக அவர் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லியிருந்திருக்காரு. இதை இந்த அரசாங்க பொது உடைமை கொள்கினர் இதை கண்டுபிடிச்சு அவர் ருமேனியாவில் ஜெயிலில் போட்டாங்களாமா. ஜெயிலில் அவர் 25 ஆண்டுகள், முதல் 8 ஆண்டுகள் அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. அவருடைய மனைவியும் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க, அவருடைய பையனும் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு கொடுமை, ஆனால் அவருடைய முதுகுலெல்லாம் தீயை வச்சு என்ன செய்திருக்காங்க, அப்படியே சுட்டிருக்காங்க. எத்தனை 28 காயங்களுக்கு மேலாக இந்த கம்பியை வந்து தீயில நல்லா நெருப்பில் பழுக்க வச்சு அதை முதுகில் என்ன செய்திருக்காங்க, அப்படியே சுடுவாங்களாமா. கெட்டி வச்சுட்டு அப்படியே துடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் அவரை நேரில் பார்த்தேன் ஒரு நாள். அவர் வந்து பாளையங்கோட்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வால் போஸ்டர் பார்த்தேன். வால் போஸ்டர் பார்த்து நான் தனியாகவே, எனக்கு இந்த ஊரே சரியாக தெரியாது, ஆனாலும் எனக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் படித்து அவர் பாளையங்கோட்டைக்கு வந்திருக்காரு அப்படின்னோடனே அவரை நான் பார்ப்பதற்காக பாளையங்கோட்டைக்கு சென்றேன். அந்த பஸ்ஸில் நான் போகும்போது நம்ம எப்படி அது வந்து பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு பெரிய கல்லூரி மைதானத்தில் நடக்கு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்போது நான் நினச்சேன், நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஊரே நமக்கு சரியாக தெரியாத, இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்துக்கோங்க, நம்ம எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். அப்போ பாளையங்கோட்டைக்குள்ளே பஸ்ஸு என்ட்ரு பண்ணுது. அப்போ நான் பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், இப்படி ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் வந்து வாராங்கன்னு ஒரு கல்லூரி மைதானம் போட்டிருக்க, அது எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பஸ்ஸில் உள்ளவங்க எல்லாருமே அங்கே தான் போகிறோம் அப்படின்னு. நான் நினச்சேன் நமக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு போல் இந்த புஸ்தகம். நான் ஒரு நாள் வந்து ரொம்ப மனசில் வேதனையாக இருந்துச்சு எனக்கு. என்னுடைய வீட்டில் உள்ள நெருக்கங்கள் கஷ்டம் பாடு என்னால் தாங்கவே முடியலை. நீ எப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு கையில் ஒரு 50 ரூபாக்குள்ளே எனக்கு கையில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பைபிள் கடை இருக்குது. அந்த கடையில் போய் ஏதாவது புக்கு வாங்கி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடைக்கு போனேன். அந்த கடையில் வந்து இந்த புத்தகம் இருந்துச்சு, படு வேதனைகள் பரம வெற்றி. வேதனை வந்து கடுமையானதான், ஆனால் அதில் ஒரு பெரிய வெற்றி இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் நான் அப்படியே வாங்கிட்டு வந்து செப்பலை கலத்தி போட்டுட்டு அதிலே உட்காந்து நான் படித்தேன். எனக்கு ராத்திரி கூட அந்த புக்கை படித்து முடிச்சுட்டேன். அவ்வளோ விதமான ஒரு கஷ்டம் அனுபவித்த அந்த மனிதனை நம்ம நேரில் பார்க்க போகிறோமா, அவரை பற்றி இவ்வளோ பேர் அறிந்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து நான் அந்த மைதானத்தில் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 25 ஃபோக்கஸ் லைட் வச்சு ஒரு பட்டை பகல் போல அமிதமான வண்ண விளக்குகளால் அந்த மைதானம் ஜோடிக்கப்பட்டிருந்து ஒருத்தர் யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது, கயிறு கட்டி விட்டுருந்தாங்க பாதைக்கு போகிறதுக்கு. அப்படி ஒரு நெருக்கமானது. அப்போது அவர் வரும்போது யாருமே அவரை தொட்டுறாதீங்க, ஏன்னா அவருடைய எலும்புகள் வந்து ரொம்ப நொறுங்கி இருக்கும். அப்போ நம்ம கை அவரை தொட்டு பார்க்கணுன்னு படிச்சுன்னா நம்ம கையில் உள்ளது அந்த இது வந்து அவருக்கு பட்டு அவருக்கு சேஃப்டி ஆகிருமாமா. அதனால் தயவு செய்து அவர் யாரையும் தொடாதீங்க, அப்படி எலும்புகள்லாம் நொறுக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனால் நான் அந்த ஒரு கயிறு ஓரமாக நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் தனியாக போயிருந்தேன் பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் போட்டுட்டு. அப்பொழுது அவர் அந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அவங்களுடைய மனைவியும் கடந்து போனாங்க. நான் பக்கத்தில் அவரை பார்த்தேன். அப்படி ஒரு ஹைட் வெயிட்டான ஒரு மனிதர். அவரால் அந்த சேரில் உட்கார முடியல பார்த்துக்கோங்க. அதனால் நிறையா சகோதரர்கள் அவருடைய எலும்புலாம் ரொம்ப நொறுக்கி அடிபட்டு இந்த ருமேனிய அரசாங்கத்தில் அந்த பொது உடைமை கொள்கையில் உள்ளவங்க அடித்து நொறுக்கி அவரை எலும்புலாம் தூக்கி நடக்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால எல்லாரும் சேர்ந்து தூக்கி அவரை டேபிளில் வச்சாங்க. டேபிள் மேலே ஒரு சேர் வச்சு அதில் தூக்கி வச்சாங்க பார்த்துக்கோங்க. அப்போ அவர் நிறைய காரியம் சொன்னார், அவர் பட்ட கஷ்டங்களெல்லாம் சொன்னார் இயேசுவுக்காக. ஆனால் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். அவருடைய மனைவி அதை விட சந்தோஷமாக இருந்தாங்க. நான் பார்க்கும்போதே அவங்களுக்கு 75 வயசுக்கிட்டக்க இருக்கும். இப்போ 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் அவங்க ஜெயிலில் 2 பேரையும் தனித்தனியாக ஜெயிலில் அடைச்சிருந்தாங்களா அங்கே ருமேனியாவில். அப்போ அந்த பையன், அவருடைய சிறு பையன் ஓடி வருகின்றான். அப்போது அந்த அம்மா கேட்டாங்களாம்மா, அந்த பையனோட அம்மா ரிச்சர்ட் உம்ப்ராண்டோட ஒய்ஃபு அவங்க கேட்டாங்களாம், தம்பி விசுவாசத்தில் நீ உறுதியாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்களாம்மா. அவன் சொன்னான், ஆம் உறுதியாக இருக்கின்றேன் அப்படின்னு. ஆனால் நீங்கன்னா என்ன கேட்டிருப்பீங்க, நீ யாராவது பக்கத்தில் விசாரிச்சாங்களா, நீ சாப்பிட்டியா, என்ன நீ தூங்குனியாப்பா, நீ பயமில்லாமல் இருந்தியான்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் என்னுடைய மனைவி என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கான்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு இயேசுவானவர் எங்களை பற்றி பிடித்து கொண்டார் அப்படின்னு அவர் சொன்னார். நேரில் நான் அந்த செய்தியை கேட்டேன். அவரை அடித்து அவரை துன்புறுத்தி
அப்படியான ஒரு கஷ்டம் அனுபவிச்சு கடைசியில் $25,00,000 கொடுத்து கிறிஸ்தவ அமைப்பு அமெரிக்காவில் உள்ளவங்க இவரை அந்த ருமேனியா தேசத்துக்கு 25 லட்சம் ஃபைன் கட்டி அவரை வெளியே எடுத்தாங்களாம். பார்த்துக்கோங்க. அவர் இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனை கூட அப்படியே அவருடைய பையனுடைய சாட்சி நான் அந்த புத்தகத்தில் படித்தேன். என்ன அப்படின்னா, அவருடைய பையனை அவருக்கு முன்பாக நிற்க விட்டு மனைவிக்கு முன்பாக 2 பேருக்கும் தெரிகிற மாதிரி விட்டு அந்த பையனை அடிக்காங்களாமா. அடிச்சுக்கிட்டு சொல்கிறாங்களாம், அடிச்சிடுங்களான்ட்டு கேட்டாங்களாம், நீ மற்ற கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்த சொல்லு, அவங்க எந்த சுரங்கத்தில் இருக்காங்க, எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க, நீ அவங்களே சொல்லு, இல்லாட்டா முன்னாலே உன்னுடைய பையனை நான் கொலை செய்வேன் என்று சொல்லி அந்த பொது உடைமை கொள்கை அவரை அந்த பையனை அடித்திருக்கிறது. அடித்து விழாவாரியாக அடித்து நொறுக்கியிருக்காங்க. அப்படியே அவர் ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமாக இருந்தாராம்மா. பிள்ளை இப்படி எனக்கு முன்னால் என் பச்சை பையனை போட்டு அடிக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாராம்மா. அந்த நேரத்தில் அந்த பையன் சொன்னானா, டாடி நீங்கள் இயேசுவை மறுதளிச்சிடாதீங்க, எதுக்குன்னா நான் எப்படி எனக்கு கொஞ்சம் பொறுத்து நான் இறந்துருவேன், நான் இறந்தா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன், அங்கே எல்லாரும் இனி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இயேசுவை மறுதளிச்சான்ல அது இவனோட அப்பா தான் அப்படின்னு அங்கே பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் என்னை பேசுவாங்க டாடி, அதனால் நீங்கள் மறுதளிச்சிடாதீங்க, இயேசுவை மட்டும் நீங்கள் மறுதளிச்சிடாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் பொறுத்து நம்மளோட அப்பாட்ட நான் போயிடுவேன், நான் இன்பமான ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவேன், அதனால் என்னை பார்த்து எல்லாரும் இயேசுவை மறுதளித்தவனோட பிள்ளை இதுன்னு நான் சொல்ல அந்த வார்த்தையை நான் கேட்க நான் விரும்பவில்லை என்று அந்த பையன் சத்தமாக சொன்னானாமா. உடனே அவர் இயேசுதான் என்னுடைய தெய்வம் என்று அவர் மீண்டுமா சொன்னாராம். உடனே அந்த இடத்துல அந்த பையனுடைய தலையை, கணவன் மனைவி இருக்கிற இடத்துல அந்த பையனுடைய தலையை வெட்டி விட்டு கொன்று போட்டார்களாம். பாருங்க எப்படியாக மனிதர் முன்பாக அவர்கள் அறிக்கை செய்தார்கள். மீண்டுமாக அவர் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்ததை நான் கண்ணால் பார்த்தேன். அவரை நான் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடுகளை அவர் அனுபவித்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு அவங்க சொல்லுவாங்களா, மனைவி நீங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீங்கள் எனக்காக என் பிள்ளைக்காக நீங்கள் ஒரு கோழை புருஷனாக எனக்கு இருக்கக்கூடாது, அதை நான் விரும்பவே இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்காக உள்ள ஒரு வீர புருஷனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த செய்தியில் அவங்க அன்றைக்கி பேசினாங்க. பார்த்துக்கோங்க, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன, இயேசுவுக்காக. ஏனென்றால் ஒரு நாள் நமக்கு நடுத்தீர்வை நாள் ஒன்று இருக்கின்றது. அன்றைக்கு அவர் எல்லாருக்கும் முன்பாக நம்மை என்னுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும். அதுதான் மெயினான ஒரு காரியம். என்னதான் இவர் அடைச்சி எவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க, மனைவியை ஜெயிலில் அடைச்சாங்க, இருந்தாலும் அவர் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த இயேசுதான் தெய்வம் என்று அவர் சாட்சியாக இருந்ததுனால இந்த உலகத்தில் அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அவங்க மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதனால் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். மனிதர்கள் முன்பாக மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனம், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அறிக்கை பண்ண வேண்டும். கண்டிப்பாக அதுக்காகவே இந்த வாழ்க்கை நான் வாழ்வேன். பவுல் சொல்கிறாரு, நிகழ்காரியங்களானாலும் வரு காரியங்களானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நீர்வாடிகள் ஆனாலும் பசியானாலும் பட்டினியானாலும் பஞ்சமானாலும் மனிதர்களானாலும் தேவ தூதர்களானாலும் எந்த அதிகாரியானாலும் என் இயேசுவின் அன்பை விட்டு நிர்வாணம் கூட வந்தால் கூட நான் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. என்னை நிர்வாணம் பண்ணிவிட்டு நீ இயேசு மறுதளிக்கணும் அப்படின்னா கூட நான் மறுதளிக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் என்னுடைய ஆடையை கொடுத்துரு, நான் இயேசு மறுதளிக்கேன் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த நிர்வாணம் கூட அது நிமித்தமாக கூட நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, அதனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம எப்படி அவருக்குள்ளே நம்ம இருக்கின்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அவருக்காக கடைசி வரைக்கும் நம்முடைய மூச்சு அவருக்காக தான். ஏனென்றால் அவர் ஒரு நாள் நம்மை மறுதளிச்சிடக்கூடாது. இந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டதுனால இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். நம்ம எவ்வளவாய் தேவனை நம்ம அறிக்கை பண்ணுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உயர்வோம். எவ்வளவாய் அவருக்காக நம்ம சாட்சியாக வாழ்கின்றோமோ அவ்வளவுக்காக நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். உங்களுடைய 1000 தலைமுறை கண்டிப்பாக இரக்கம் பெறும். அதனால் அவரை அறிவிக்க நீங்கள் பயப்படாதிருங்க. அவருக்காக வாழ்வதற்கு இங்கே பயப்படாதிருங்க. அவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களை, இந்த நாளில் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். எப்படியாவது நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்க வேண்டும். அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடைசி பரியந்தம் இந்த உலகம் ஒரு நாள் நம்மளை மரணம் சந்திக்க தான் செய்யும். முதுமை ஒன்று, மரணம் ஒன்று, நம்ம கேட்காமலே அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து போகும். ஒவ்வொரு நாள் நம்ம கேலண்டரில் ஒரு பேப்பரை கிளிக்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தினுடைய முடிவின் எழுதிக்கு தான் நம்ம போய்கொண்டே இருப்போம்.
இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக இருந்ததில்லை, யாருமே கிடையாது. எப்படினாலும் பிறந்தா ஒரு நாள் நம்முடைய ராஜ்யத்துக்கு, நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம போக தான் போகிறோம். அதனால் அதுக்கு வரைக்கும் இயேசுவுக்காக நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ண வேண்டும், எவ்வளவு நேரத்தை நம்ம அவருக்காக கொடுக்க வேண்டும் என்று நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். அவர் சீக்கிரம் வருவார். எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அதை தான் நம்ம நினச்சி இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நீங்கள் எப்போ வருவீங்க, நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரகசிய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாருமே பாவம் செய்து கெட்டு போயிட்டாங்க, எல்லாருமே பாவத்தில் தான் வாழ்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவருக்காக வாழுகிற அநேக உத்தமர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அருமையானவர்கள், அதில் நானும் நீங்களும் நம்மளும் ஒரு ஆளாக இருக்க வேண்டும். நான் உமக்காக இருப்பேன் ஆண்டவரே, நம்மை விடவே மாட்டேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வேணும். நான் அந்த எப்படி இந்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்கிறவர் ஆண்டவருக்காக அவருடைய மகனும் மனைவியும் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள். நானும் என் ஆண்டவருக்காக நான் இருப்பேன். அந்தளவுக்கு நான் அடிப்படலை, அந்தளவுக்கு நான் அடி வாங்கலை, அந்தளவுக்கு நான் கேவலப்படலை. அவரை அப்படியே அடித்து மண்டையெல்லாம் நொறுக்கி இருளான ஒரு அறையிலே அவரை பூட்டி வைத்திருந்தார்களாம். அங்கே அந்த அறைக்குள்ளே பூட்டி இருக்கும்போது கடவுளிலே என்று சொல்லி அந்த ஸ்பீக்கர் மூலமாக அப்படியே அது மைண்டுக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்குமா. அப்படியே ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கைதிகளையும் அப்படி விட்டுருப்பாங்களாமா. ஒரு 15 பேர் இருக்கக்கூடிய அறையில் 200 பேரை கொண்டு அடைச்சி விட்டுருவாங்களாம். அடைச்சிட்டு அவங்களுடைய கைகளில் விலங்குகளை போடுவாங்களாம். அந்த விலங்கு வெண்கலத்தில் இருக்குமா, இரும்பில் இருக்குமா, ஏன்னா தகரத்தில் இருக்குமா, இப்படி பலவிதமான கம்பிகளால் அந்த கையிலே அவர்கள் விலங்கை போட்டிருப்பாங்களாம். 20 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 250 பேரை கொண்டு அடைச்சிடுவாங்களாமா. அப்போ எப்படி நிற்க முடியும்? ஒருத்தர் சுவாசம் இன்னொருத்தர் சுவாசிக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது. அப்படிப்பட்டதான அறையில் அவர்களை கொண்டு விட்டு அங்கே அந்த ஒலிபெருக்கி மூலமாக கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு எதிரொலித்து கொண்டே இருக்குமா. அது கூட மைண்டுக்குள்ளே வரவிடாமல் இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று அந்த அறையில் உள்ள அவ்வளோ பேரும் அவரை விசுவாசிப்பார்கள். எல்லாம் ஜெயிலர்லாம் ரசிக்கப்பட்டிருக்கானாம். இவ்வளவு கொடுமையான வேதனையை அடைந்த இந்த கிறிஸ்தவன் இவ்வளவு விசுவாசமாக இருக்கின்றானே. அப்போ இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அவனுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்று அநேக ஜெயிலில் உள்ள அந்த ஜெயிலர்கள் ரசிக்கப்பட்டதாக நான் அந்த புத்தகத்தில் படித்தேன். அருமையானவர்களே, அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இன்றைக்கி நம்ம சின்ன இதில் கூட நம்ம சோர்ந்து போகிறவங்களா இருக்குங்களே, சோர்ந்தே போகக்கூடாது. எப்படினாலும் அவர் தான் நமக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நமக்கு தேவன் வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர். அவருக்கு ஒப்பானவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணும் ஆண்டவரே என்று நம்ம சொல்ல வேண்டும். அவர் கண்டிப்பாக ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் நடுத்தெருவின் நாளிலே நிற்கும்போது நம்மை பார்த்து சொல்வார், என்னோட பிள்ளை வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முதல் உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற இந்த பரம ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக பிரவேசிக்க நீங்கள் வாருங்கள் என்று நம்ம அழைக்கும் சத்தம் நம்ம காதிலே கேட்க வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலேயே அவருக்காக நம்ம தைரியமாய் போராட வேண்டும். ஆனால் அவர் இரக்கமுள்ளவர் தான். அவர் நம்மை பாதுகாப்பார். இந்த உலகத்தில் கஷ்டத்திலே விட்டுற மாட்டார், கண்ணீரிலே விட்டுற மாட்டார், வியாதியிலே விட்டுற மாட்டார், கண்டிப்பாக தூக்கி எடுப்பார். அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் இரக்கத்தின் வடிவம் தான். அவர் எப்பவும் அவருடைய இரக்கத்தை கைக்குள்ள வச்சுக்கோங்க. நீ இரக்கமுள்ளவர் என்பதை நம்ம மறந்தே போகக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் இரக்கம் என் கையில் இருக்குது, உங்கள் ரத்தம் என் கையில் இருக்குது, நான் அதை விசுவாசிக்கின்றேன். விசுவாசிக்கிறவன் பதறான். நாமே நம்புவேன் ஐயா, நான் நம்புவேன். எப்படினாலும் நீங்கள் தான் எனக்கு வேணும் என்று உறுதியாக நிற்கும்போது அவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதித்து இந்த பூமியில் வழி நடத்தி நம்ம உயர்த்த அவர் வலிமையுள்ள தேவனாக இருக்கின்றார். அவருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டும். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மாதி நிம்மாதியே, நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன் நிம்மாதி நிம்மாதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே
பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அதிசயமே அடைக்கலமே ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திரப்பா. நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனிதர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனை நானும் பரலோக ராஜ்யத்தில் என் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த 2வது கேட்டகரியில் போகாமல் ஆண்டவரே, முதலாவது சொன்ன வசனத்தின்படி மத்தேயு 10:32 படி நாங்கள் உம்மை எல்லா மனுஷருக்கும் முன்பாக இயேசுவே எனது தலைவன், இயேசுவே எனது இரட்சகர், இயேசுவே எனது ஆண்டவர், இயேசுவே என்னுடைய தேவன் என்று அறிக்கை செய்து நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவரை நிச்சயத்தோடு நாங்கள் இந்த பூமியிலே உமக்காக தொடர்ந்து நிலை நிற்க, உறுதியாய் நிற்க மாத்திரம் நீர் எங்களுக்கு பலன் தார். நாங்கள் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்து ஆண்டவரே உம்மை சுதந்திரிக்க, உம்மை காண உதவி செய்ய வேண்டும் என்று மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.